ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் பங்குனி தேர் திருவிழாவையொட்டி ஜீயபுரம் ஆஸ்தான மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீரங்கத்திலிருந்து பல்லக்கில் எழுந்தருளிய நம்பெருமாள் மேலூர் வழியாக வந்து காவிரி ஆற்றில் இறங்கி நேற்று அதிகாலை 3 மணி அளவில் ஜீயபுரத்தில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் அதிகாலையில் அங்கிருந்து பல்லக்கில் எழுந்தருளி அந்தநல்லூர், அம்மன்குடி, திருச்செந்துறை போன்ற பகுதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு நம்பெருமாள் சேவை சாதித்தார். ரெங்கநாதர் பல்லாக்குல அழகா காவேரி மணல்வெளி வழியா ஜீயபுரம் வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலூர் வழியா காவேரி கரையில காவேரி மணல்வெளியில ஜீயபுரத்துக்கு பல்லாக்குலையே பக்தர்கள் வந்து தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோம். வருடத்தில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா திருவிழா தான், திருநாள் தான், பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க. முன்னொரு காலத்தில் ரெங்கநாதர் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு மூதாட்டி இருந்தால். ஒரு பாட்டிமா பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கநாதர் மேலே உயிராக இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ரெங்கநாதர் புராணம் தான், ரெங்கநாதர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரெங்கநாதர் மேலே அளவு கடந்த ஒரு பக்தி வச்சுருக்காங்க. அந்த பாட்டியோட பேரன், அவளது பேரன் ரங்கன் முகத்திருத்தம் செய்து கொண்டு காவிரி ஆற்றில் குளித்தபோது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டான். இதையடுத்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே கரை ஒதுங்கி உயிர் பிழைத்த ரங்கன் தன்னை காணாது பாட்டி அழுவாள் என்று ரெங்கநாதரிடம் முறையிட்டாள். ஆஹா, அதாவது ஜீயபுரத்தில் வந்து முகத்திருத்தம் செஞ்சுட்டு அங்கேருந்து வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய அவங்க பேரன் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் கரை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒதுங்குறாரு. ஒதுங்கணுன்னே அவர் என்ன சொல்கிறாரா, ஐயோ என்னோட பாட்டி வந்து என்னை காணாமே அப்படின்னு சொல்லி பதறுவாங்களே அப்படின்னு சொல்லி ரெங்கநாதர்கிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க. ரெங்கா என்ன பண்ணுறது அப்படின்னு. காவேரியில் வெள்ளம் கண்டு அழுது புலம்பிய பாட்டியை ஆறுதல் படுத்த ஜீயபுரத்து காவேரி கரை அருகே குளித்து எழுந்த நிலையில் ரங்கன் உருவில் நம்பெருமாள் வந்தார். இப்போ தானே வந்து பஸ்ஸு, ஆட்டோ, காரு, 2 வீலர் இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போது இவ்வளோ வெள்ளம் இருக்குது, இந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு பேரனை இங்கே கொண்டுட்டு வந்துருச்சு. ஸ்ரீரங்கம் கரை ஒதுங்கிட்டாங்க. ஆனால் எப்படி வந்து இப்போ ஜீயபுரம் போவாங்க? அவங்க பாட்டி வந்து அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து முறையிட்டிருக்காரு அவங்களோட பேரன். அதனால தான் ஜீயபுரத்து காவேரி கரை அருகே குளித்து எழுந்த நிலையில் ரங்கன் உருவில் நம்பெருமாள் வந்தார். இதனால் மகிழ்ந்த மூதாட்டி பேரனை வீட்டிற்கு அழைத்து சென்று, அதாவது ரெங்கநாதர் வந்து பேரன் உருவில் வந்திருக்காரு, ஆனால் அந்த பாட்டிக்கு தெரியல, இவர் வந்து ரெங்கநாதர்னு தெரியாமல் பேரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா எப்படியோ உயிர் விளைச்சி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு பேரனை அழைச்சிட்டு போகிறாங்க. முதல் நாள் செய்து வைத்த உணவு சாப்பாடு, அதாவது அந்த சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. பழைய சோறு, பழைய சோறையும் மாவடுவையும் அளித்தாள். தன்னுடைய பேரன் வந்த அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய சாதத்தை மாவடுவையும் பெருமாளுக்கு கொடுத்திருக்காங்க. அதனை ரெங்கநாத பெருமாள் சாப்பிட்ட வேளையில் அங்கு ரெங்கன் வர, அதாவது தன்னுடைய பேரன் அங்க வராரு. நம்பெருமாள் சிரித்தபடியே மறைந்தார். ஆஹா, அதாவது தன்னுடைய பேரன் நினைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரன் ரெங்கன் வந்துடுறாரு. டக்குன்னு பார்க்கும்போது நம்பெருமாள் என்ன பண்றாரு, சிரித்தபடியே மறைந்தார். இதனை நினைவூட்டும் வகையில்தான் ஜீயபுரத்திற்கு சென்று ரெங்கநாத பெருமாள் பழைய சோறும் மாவடுவும் சாப்பிட்டு வருகிறார். பக்தர்கள் வேண்டுவதை கொடுப்பதில் வல்லவர் ஸ்ரீரங்க ரெங்கநாதர். இதனை நினைவூட்டும் வகையில் ஜீயபுரத்தில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் நம்பெருமாளுக்கு தயிர் சாதமும் மாவடுவும் கீரையும் அமுது படைக்கப்பட்டது. பழையச்சோறும் மாவடுவும் என்று புகழப்படும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள ரெங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் விட்டு ஜீயபுரம் என்ற ஊருக்கு கிளம்பி செல்கிறார். அங்கு சவரத் தொழிலாளர்களின் மண்டகப்படி பெருமாளுக்கு நடைபெறுகிறது. அந்த விழாவில் முகம் திருத்தும் தொழிலாளி ஒருவர் ரெங்கநாத பெருமாளுக்கு எதிரே கண்ணாடி காட்டி கண்ணாடியில் தெரியும் ஆண்டவரின் பிம்பத்திற்கு முகதிருத்தம் செய்வது போன்று ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் பிறகு முகதிருத்தம் செய்யும் தொழிலாளிக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த திருவிழாவில் ரங்கநாதருக்கு நெய்வேத்தியமாக பழையச்சோறும் மாவடுவும் கத்தரிக்காய், பாவக்காய், கீரை போன்ற உணவுகள் பிரசாதமாக படைக்கப்படுகிறது.
ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஜியபுரத்தில் ஆஸ்தான மண்டபத்தில் காலையிலிருந்து மாலை வரை சேவை சாதிக்கின்றார். பின்பு மாலை காவிரி வழியாக மணல்வெளி வழியாக ஸ்ரீரங்கத்திற்கு வந்தடைகின்றார். பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜியபுரம் காவேரி மணல் வழியாக வந்து பழைய சோறும் மாவடுவும் ஏன் சாப்பிட்றாரு அப்படிங்கிற ரீசன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் ரெங்கான்னு சொல்லுங்கள், கவலையெல்லாம் தீர்ந்து போகும், கஷ்டமெல்லாம் பறந்து போகும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய், லவ் யூ ஆல் மக்களே.